ஏய் நில்லு. அண்ணா அண்ணா நான் சொல்றதை கேளுங்க, நில்லுங்க. சித்தார்த்தண்ணா நில்லுங்க. எங்க போறீங்க? வாங்க போலாம். இல்ல பிரேம், இதுக்கு முன்னாடி அவளோட முகத்தை அந்த முகத்தை பயன்படுத்தி இதுக்கு மேலேயும் நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அவளை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாகணும். போலீஸா? சித்தார்த்தண்ணா தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்காதீங்க. அவளை போக விடுங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல பிரேம், நான் அவளை தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அண்ணா நீ ஒண்ணு பண்ணு, இந்த பக்கம் போய் தேடு, நான் இப்படி போறேன். சித்தார்த்தனா தேவையில்லாம சின்ன விஷயத்தை பெருசாக்காதீங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். பிரேம், நம்மளோட இந்த நல்ல குணத்தை தான் சில பேர் தப்பா யூஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு சீமா பொய் சொல்றாங்கன்னு அவங்க மேல பழிய போட்டிருக்கா. நாளைக்கு என்ன பண்ணுவான்னு தெரியல. இந்த கதைக்கு என்னைக்கே ஒரு முடிவை கட்டியாகணும். ப்ளீஸ் நீ அந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போறேன். சரி அண்ணா ஒரு நிமிஷம். நீங்க இந்த பக்கம் ஒரு பொண்ணு ஓடுனதை பாத்தீங்களா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனா, ஒரு ப்ளூ சுடிதார் போட்டுக்கிட்டு. அங்கிருந்து தான் வந்தா, ஓடிதான் வந்தா. இங்கே நிக்கிறாரு. நான் எப்படி இங்க இருந்து போவேன்? ஒருவேளை என்ன இவர் பார்த்துட்டாருன்னா என்ன போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்க விட மாட்டாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவர் எனக்கு எந்த ஜென்மம் எதிரின்னு தெரியலையே. யார் நீ? என்ன ப்ளீஸ் இங்க இருக்க விடுறீங்களா? என்ன அந்த ஆள் கிட்ட இருந்து காப்பாத்துறீங்களா? அவங்க வீட்டு பிரச்சனையில என்ன மாட்டி விட ட்ரை பண்றாங்க. ப்ளீஸ் அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. ஆனா நீ யாரு? நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நான் மிடில் கிளாஸ் பொண்ணு. ஆனா அவங்க ரொம்பவே பணக்காரங்க. அவங்க கிட்ட மோதிர சக்தி எனக்கு இல்ல. நான் என்ஜிஓ வேலையா தெரியாதனமா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டேன். அப்பல இருந்து என்ன பின்தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் நீங்க என்ன கொஞ்ச நேரத்துக்கு இங்க இருக்க விடுறீங்களா? ப்ளீஸ். பிரேம், அது வந்து தெரியும், உன்னோட புருஷன். வைஷ்ணவி நீங்களா? வணக்கம். நீங்க எப்படி இங்க? இதுதான் என் வீடு. ஆனா நீங்க இங்க எப்படி? அது வந்து நான் ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன். அவ இந்த வீட்டுக்குள்ளதான் வந்த மாதிரி இருந்தது, அதான் பார்க்கலான்னு வந்தேன்.
அட கடவுளே, இந்த பொம்பளைக்கு உங்களுக்கு தெரியுமா? யார்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா அவங்க கிட்டயே மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? பிரேம், நீ இங்கதான் இருக்கியா? அப்புறம் நான் இங்க இருக்கிற விஷயத்தை இவங்க கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. இப்ப நான் என்ன பண்றது? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்திருக்கேனா? நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா நான் இந்த கங்கா தீர்த்தத்தையும் பூவையும் எடுத்துட்டு அதுக்கு போயிடுறேன். எந்த அவசியமும் இல்ல. ஓ, ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். என் அண்ணனோட உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தீங்க. அவருக்கு நீங்க காளியம்மாவோட ஆசீர்வாதம் கூட கொடுத்தீங்க. அவரோட நெத்தி மேல கூட நீங்க பூவை வச்சீங்களே, இப்ப ஞாபகம் வந்துச்சா? எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ உங்க அண்ணாவுக்கு எப்படி இருக்கு? அவரு நல்லா இருக்காரு. உங்க ஆசீர்வாதத்தால அவரோட உடம்பு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனா இது வரைக்கும் அவரால பேச முடியல, நடக்க முடியல. ஓ, ஐம் சாரி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த தாய் காளியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. ஆனா நீங்க 2 பேரும் இங்க ஒன்னா. இவர் என்னோட அண்ணன் சித்தார்த் பரத்வாஜ். வணக்கம்மா. வைஷ்ணவியமா இங்க ஒரு பொண்ணு தேடி வந்தோம். அவ ஹைட் ஒரு 5.7 இருக்கும். ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா. எல்லாம் தலை எழுத்து. தப்பிக்கலான்னு இங்க வந்தா நல்லா மாட்டிக்க போறோம் போல இருக்கு. எனக்கு ஒளிஞ்சுக்க இந்த வீடா கிடைச்சது. கடவுளே, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. அது இங்க எந்த பொண்ணும் வரலையே. என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி கடவுளே. இன்ஃபேக்ட் கதவும் உள்ள இருந்து லாக்டா தான் இருந்தது. என்ன விஷயம்? அது இப்போதைக்கு என்ன விஷயம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனா விஷயம் சீரியஸ் தான். அப்புறம் இப்ப நாங்க உடனே கிளம்பி ஆகணும். ஏன்னா ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. போயிட்டு வரோம். அம்மா, அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. சீமா, நீ இன்னும் அந்த பொண்ணை பத்தியே யோசிச்சு டென்ஷனா இருக்கியா என்ன? ஆமா அண்ணி, நாங்களும் உங்க மனசை சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க இப்போ மூட் அவுட்டாவே இருக்கீங்க. சீமா, நீ எல்லாத்தையுமே மறந்துடு. அவ என்ன சொன்னாலோ அதெல்லாம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். எங்க எல்லாருக்கும் உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. பவி சொல்றது சரிதாம்மா. அந்த பொண்ணு சொன்ன விஷயத்த நாங்க யாருமே நம்பல சீமா. ஆனா நீ ஏமா அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிற? நீ நல்லா ஓய்வு எடுத்துக்கணுமா. ரோகிணி, நீ போய் சீமாவுக்கு மாத்திரை கொடு. போதும் போதும், இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா சீமா அப்புறம் எப்படி ஓய்வெடுப்பா? நீங்க எல்லாரும் இப்பவே என் கூட வாங்க. அதான் இருங்க. நீங்க எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்காவது என் கூட இருங்க. எனக்கு எல்லாரும் கூடவும் கொஞ்ச நேரம் இருக்கணும்னு தோணுது. உன் உடம்பு குணமாகணும்னு தாமா நாங்களும் முயற்சி செய்யறோம். அதனாலதான் சொல்றேன், நீ நல்லா ஓய்வு எடுத்துக்கணும் இல்லையா? முதல்ல இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு நீ நிம்மதியா தூங்கு. தூங்கி எழுந்து ஃப்ரெஷ் ஆனதும் கீழே வா. அப்புறம் எல்லார் கூடயும் சேர்ந்து நீயும் பேசலாம். என்ன பேசணுமோ எல்லாம் பேசு. ரோகிணி, நீந்தாமா என் கூட வா. அத்த,
சஞ்சுவே நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாமே. ஆ வா சஞ்சு, நீ இங்க இருந்தினா அம்மா திரும்ப உன் கூட விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. வா நம்ம இங்க இருந்து போலாம். சஞ்சு வேண்டாம், சஞ்சனா என் கூடயே இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, சஞ்சனாக்கு இப்ப உடம்பு சரியில்லைல்ல, அதனால அவ என் கூடயே படுத்து தூங்கட்டா. அக்கா, இப்ப உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது. முதல்ல குணமாயிடுங்க, அதுக்கப்புறமா நீங்க வந்து சஞ்சுவை பாத்துக்கலாம். நான் தான் இவ கூட இருக்கேன்லக்கா, நான் இவளை பத்திரமா பாத்துக்கிறேன். சஞ்சு, உன் சித்தி கூட வருவலடா? குட் கேர்ள். சஞ்சு ஒருத்தி மட்டும்தான் எப்பவும் நான் சொல்ற பேச்சு கேக்குறா. அப்புறம் அவ கொடுத்த ப்ராமிஸ கூட காப்பாத்துறா, அத மீறவும் மாட்டா. சரி சரி, வாங்க வாங்க, இல்லன்னா மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்கக்கா. சஞ்சு, நீங்க உங்க ரூமுக்கு போறீங்களா? நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். தேங்க்யூ. ஆனா நீங்க எனக்கு நீ யாருன்னு தெரியாது. ஆனா அவங்கள தெரிஞ்சிருந்தோம் நீ இங்க இல்லன்னு சொல்லி போய் சொன்ன. இதுதானே நீ என்கிட்ட கேட்க வந்த? ஏன்னா நான் உன் கண்களுக்குள்ள உண்மையோட சத்தத்தை கேட்டேன். என் மனசுல அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லுச்சு. அதுக்குதான் நான் அவங்க கிட்ட போய் சொன்னேன். ஆனா எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும். அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆமா, இப்ப அவங்க எல்லாருமே ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. ஆனா வேணும்னு யாருக்காவது பாதிப்பு உண்டாக்குறது இல்ல பிரச்சனை பண்றது, இதெல்லாம் அவங்களால யோசிக்க முடியாது. ஆனா அவங்கள என்ன? தண்ணி வேணுமா? வெறும் தண்ணி மட்டும் என்ன? இப்பதான் நான் காளி மாதாவுக்கு பூஜை பண்ணிருக்கேன். காளி அம்மாவோட பிரசாதத்தையும் உனக்கு கொடுக்கறேன். ஒரு நிமிஷம் இரு. இந்தா. தண்ணி குடி. ஜெய் மா காளி. இப்ப சொல்லு, என்ன பிரச்சனைன்னு? இவங்க அம்மனுடைய உண்மையான பக்தரா தெரியுறாங்க. இவங்களை நம்பலான்னு தோணுது. ஆமா, இவங்க கிட்ட என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடுறேன். ஒருவேளை இவங்க எனக்கு ஏதாவது உதவி பண்ணலாம். என்னோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அமையணும். நானும் எங்க அம்மா அப்பாவும் 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்கு குடி வந்தோம். நான் இங்க ஒரு என்ஜிஓல வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஏதோ என்கிட்ட ஐடி கூட இருக்கு. அப்புறம் என்ஜிஓ சம்பந்தப்பட்டு வேலை செஞ்சு பணம் வாங்கணும்னு நான் பரத்வாஜ் ஹவுஸ்க்கு போனேன். அங்க போனதுல இருந்தே என்னுடைய நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. நான் எவ்வளவு கேட்டேன் உங்ககிட்ட, ஆனா உங்க பிடிவாதத்தை நீங்க விட்டு கொடுக்கல. என்ன பண்ண நினைச்சீங்களோ அதை நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க. அக்கா, பெரியவங்களா இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்காதீங்க. நான் சொன்ன வார்த்தைய நீங்க மீறி போயிடலாம்னு நினைச்சீங்கல்ல. அது வந்து நான் விஷயம் என்னன்னா,
அக்கா ப்ளீஸ், இதுக்கு மேலயும் போய் பேசாதீங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிருக்கீங்க. போனீங்களேக்கா, அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போனீங்களே. நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்கன்னு இந்த வீட்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்கிட்ட வெறும் பொய் மட்டும் சொல்லல, எனக்கு நீங்க கொடுத்த வாக்கு கூட மீறி போயிருக்கீங்கக்கா. எனக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல, ரகசியத்தை ரகசியமா வச்சிருப்பேன்னு. ஆனா இப்ப வாய்ப்பு கிடைச்சதும் அவளை பாக்குறதுக்கு போயிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அவகிட்ட போய் பாதி உண்மையை சொல்லிட்டீங்க. அவதான் ரோகிணின்னு சொல்லிருக்கீங்க. ஆனா இப்போ நான் ஏன் உங்க மேல கோவப்படுறேன்? எல்லா தப்பும் என் மேலதானக்கா இருக்கு. நான் இது எல்லாத்தையும் எவ்வளவு யோசிச்சு பண்ணிருக்கேன். எனக்கு என்ன தெரியும், அந்த ஸ்ருதி வர்மா ஏதோ ஒரு ஊர்ல இருந்தவ இப்ப திடீர்னு பரத்வாஜ் குடும்பத்து வீட்டு வாசல்ல நிப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சரி, தப்பு நடந்துருச்சு. ஆனா ஒரு வழி இருக்கு. நாம செஞ்ச ஒரு தப்ப நேரத்தோட சரி பண்ணிட்டோம்னா அது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. என்னுடைய தப்ப நான் திருத்திக்கிறதுக்கு இப்ப என்கிட்ட ஒரே ஒரு வழி மட்டும் இருக்கு. அது என்ன வழி தெரியுமா? உங்க தங்கச்சி ரோகிணியோடைய மரணம் தான். என்னக்கா பண்றது? லக்ஷ்மி அம்மா அப்புறம் லீலா மாதிரி நான் அந்த ரோகிணியும் கொலை பண்ணி ஆகணும். இல்ல வேண்டாம், ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணிடாத. என்ன நம்பு. நான் இனிமே அவளை சந்திக்கவே மாட்டேன். அவகிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்காது. அவளை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். அவளை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ்க்கா, என் காலை விடுங்க. நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். நான் பண்ணதான் தப்பு. உங்க தங்கச்சி ரோகிணியோட இடத்த எனக்கு நீங்க கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா கொடுக்கல. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த இடம் எனக்கும் கிடைக்காது. அதனால உங்க ரோகிணி உயிரோட இருக்க கூடாது. உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிச்சே ஆகணும். சாய்ஸே இல்ல. ப்ளீஸ். பாவம், இதுல அவளோட தப்பு எதுவுமே இல்ல. தப்பு என்னோடதுதான். நான் தான் அவளை பார்க்க போனேன். இனிமே எப்பவுமே அவளை பார்க்க போகவே மாட்டேன். இந்த தப்பு மறுபடியும் நடக்காது. ப்ளீஸ் என்னோட ரோகிணியை விட்டுடு. அவளை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். அவளை எதுவும் பண்ணிடாத. அவளை விட்டுடு. எழுந்துருங்கக்கா. அக்கா, நீங்க இந்த மாதிரி அழறதை என்னால பார்க்க முடியாது. நீங்க உங்க தப்ப இப்ப முழுசா உணர்ந்துட்டீங்கக்கா. அதனால நான் உங்க தங்கச்சி ரோகிணியை மன்னிச்சிடுறேன். ஆனா நீங்க தப்பு பண்ணிட்டீங்களேக்கா. நான் உங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இல்லனா இந்த தப்பு என்னைக்கும் முடிவடையாது. நான் என்ன பண்ணட்டும்? நான் பண்றதுனால உங்க வாக்க நீங்க மறக்காம இருக்கணும். நீ என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாலும் அத எனக்கு கொடுத்துரு. நான் எதுவா இருந்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா என் தங்கச்சி எதுவும் பண்ணிடாத. அவளை எதுவும் பண்ணிடாத. அம்மா. அஞ்சலி, வா அஞ்சலி. அம்மா. நான் உங்ககிட்ட தான் இருப்பேன். அஞ்சலி, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீ சஞ்சனாவோட போய் விளையாட. அதுக்கப்புறம் நானே வந்து உன்னை கிட்ட கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? போய் விளையாடு. அஞ்சலி, நீ இங்கே இருடா. இவளையும் தடுக்கிறேன். அவளை போக விட. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இங்க இவளுக்கு என்ன வேலை? வேலை இருக்குக்கா. நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ல.
அக்கா இப்ப நான் சஞ்சனா இருக்கிற இடத்துக்கு போக போறேன். குடும்பம் மொத்தமும் இப்போ ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உங்க தண்டனை என்ன தெரியுமா? நீங்க இப்ப அஞ்சலிய கண்ணத்திலே ஆரஞ்சாகணும். 1 இல்ல 2 இல்ல, மொத்தமா நீங்க இவள 5 தடவை ஆரஞ்சாகணும். हस्तेन तायते हस्ति अंकुशः